வராங்க. இங்கே வந்து இருக்கை மருத்துவர் வந்து அவரும் வந்து மாவட்ட ஆட்சியருடன் வந்து தொடர்ந்து வந்து அவர் வந்து இப்போ ஆலோசனை ஈடுபட்டு அதுக்கான நடவடிக்கையை மேற்கொள்ள என்னென்ன மாதிரியான சிகிச்சைகள் அவர்களுக்கு அளிக்கப்படுகிறது என்று தொடர்ந்து தெரிவித்து வராங்க. இங்கே ஒட்டுமொத்தமாக எல்லாருக்குமே, அதாவது இங்கே வருபவர்கள் அனைவருக்கும் வந்து முதலுதவி சிகிச்சை என்பதில்லை, அவர்களுக்கு உடனடியாக அவசர சிகிச்சை கொடுக்கக்கூடிய நிலையில் தான் அவர்கள் வந்து கொண்டிருக்காங்க. அவர்கள் அனைவருமே வந்து இப்போ தற்பொழுது சோதனை செய்து அவர்கள் வந்து முதற்கட்டமாக அவர்களுக்கான ஐசியூவில் வைப்பதா இல்லை முதற்கட்டமாக அது இந்த ரெட் ஜோன், எல்லோ ஜோன், அதே போல இந்த பகுதியில் நாம் நின்று கொண்டிருப்பது தற்போது ரெட் ஜோன் பகுதி. இதையும் தாண்டி அவர்கள் வந்து மிக முக்கியமாக அவர்களை அடுத்த கட்டம் சிகிச்சைக்கு கொண்டு செல்வது, முதலில் வந்து அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிப்பதற்கான நடவடிக்கையை மேற்கொள்றாங்க. அது போன்ற நடவடிக்கைகளையும் மருத்துவர்கள் செவிலியர்கள் ஈடுபட்டு வராங்க. இந்த மருத்துவமனை முழுவதுமே ஒரு பணியாளர்கள் கூட ஒரு இடத்தில் இல்லை. அவர்கள் அனைவரும் ஒவ்வொருவரையும் வந்து உடனடியாக காப்பாற்றி அவர்களை வந்து மீண்டும் வந்து அவர்கள் நினைவு திரும்புவதற்கான நடவடிக்கையை தான் தொடர்ந்து மேற்கொண்டு வராங்க. ஆனந்தி, ஆனந்தி, அதாவது நீங்கள் பார்க்கலாம், இங்க இருக்கிற ஒரு சிலர் சிறுவர்கள் சிறுமியர்கள் இவர்கள் கூட வந்து அவர்கள் அந்த சிறுமியர்கள் வந்து மற்றவர்கள் சுய நினைவு என்பது வந்து அவர்கள் மூச்சு திணறல் ஏற்பட்டு வந்தவர்களுக்கெல்லாம் சிகிச்சை அளிக்கப்பட்டு அவர்களும் நினைவு திரும்பி இருக்காங்க. மற்றவர்களுக்கெல்லாம் இங்கே வந்து தொடர்ந்து வந்து அவர்களுக்கான உதவி அளிக்கப்பட்டு செயற்கை சுவாசம் என்பது கொடுக்கப்படுகிறது. அது போன்ற நிலைதான் ஒரு சிலருக்கு, அதாவது முதலில் அவர்களுக்கான நீர் சத்து என்பது வேண்டும், அதற்காக அவர்களுக்கு வந்து குளுக்கோஸ் வந்து இப்போ தற்போது ஏற்றப்பட்டு வருகிறது. அதே போல் அவர்களுக்கு செயற்கை சுவாசமும் அளிக்கப்பட்டு வருகிறது. அவசர சிகிச்சை, அதாவது உடனடியாக அவர்களுக்கான அவசர சிகிச்சைக்கு உள்ளவர்களை மட்டுமே வந்து செயற்கை சுவாசம் கொடுப்பது, அவர்களுக்கு வந்து இறுதி கட்டம், அதாவது மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்தால் அவர்களை உடனடியாக வந்து அவர்களுக்கான என்ன சிகிச்சை, தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டுமோ அதனை வந்து மருத்துவர்கள் நேரடியாக வந்து பார்த்து அந்த நடவடிக்கை தான் மேற்கொண்டு வராங்க. அவர்களுக்கு தீவிர சிகிச்சை அளிக்க வேண்டாம், அவர்கள் இப்போ நினைவு திரும்பி விடுவார்கள் என்று மருத்துவர் தெரிந்தவுடன் அவர் உடனடியாக அவர்களுக்கான சிகிச்சையில் ஈடுபடுவாங்க. மிகவும் ஒரு இக்கட்டான நிலைமையில் தான் மருத்துவர்கள் இருக்கிறார். ஏனென்றால் ஒட்டுமொத்தமாக ஏராளமானோர் சிகிச்சைக்கு வருவதால் ஒவ்வொருவருக்கும் வந்து உயிர் காக்கும் நடவடிக்கை சிகிச்சையில் ஈடுபட வேண்டும். அந்த நடவடிக்கையை தான் ஆனந்தி அவர்கள் மேற்கொள்ள வேண்டிய நிலையில் இருக்காங்க. இருக்கக்கூடிய மருத்துவர்கள், இருக்கக்கூடிய செவிலியர்கள், பணியாளர்கள் அனைவரும் இங்கே பாருங்க, அடுத்ததாக வந்து இருவர் அவர்களையும் வந்து அழைத்து வந்து அவர்களையும் வந்து உயிர் காப்பாற்ற வேண்டிய நிலையில வந்து மருத்துவர்கள் அவருக்கான அந்த சோதனையில் ஈடுபடுறாங்க. இந்த மருத்துவமனை இந்த தொடர்ந்து வந்து யார் யாருக்கெல்லாம் முதலில் வந்து அவர்கள் சிகிச்சை கொடுத்து உடனடியாக காப்பாற்ற முடியும். சிறிது நேரம், அதாவது இங்கே ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவருக்கும் வந்து செயற்கை சுவாசம் தரப்படுகிறது. அவரும் வந்து பணியில் இருக்கும் பொழுது அவரும் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உள்ளார். அவருக்குமான பணி, அவர் இப்போ தற்பொழுது வந்து செயற்கை சுவாசம் அவருக்கு கொடுக்கப்பட்டு மருத்துவர்கள் அவர் சோதனை வந்து தொடர்ந்து வந்து அவர்கள் கண்முழித்து அவர்கள் கேட்பதை வந்து மருத்துவர் கேட்பதை அவர் வந்து பதிலளித்து வருகிறார். அவருக்கான சிகிச்சையும் அவருடைய உடல்நிலை குறித்தும் வந்து தொடர்ந்து மருத்துவர்கள் சோதித்து வராங்க. ஆனந்தி, ஆனந்தி, அதாவது இவர்கள் வந்து இப்ப தற்பொழுது மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் வந்திருக்கார். கரூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு இருவரும் இப்ப தற்பொழுது அவர்கள் உடனடியாக வந்து ஆலோசனையில் ஈடுபடுறாங்க. அந்த காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கோம். அவர்களை பொறுத்தளவு வந்து அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மேற்கொள்ள வேண்டும், ஏனென்றால் மொத்தமாக வந்து இவர்கள் யார் யாரெல்லாம் வந்து இங்கே அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் என்பதை வந்து மருத்துவர்கள் கணக்கெடுப்பதற்காக தொடர்ந்து அந்த பணியில் ஈடுபட்டு வராங்க. காவல்துறை கண்காணிப்பாளரும் மாவட்ட ஆட்சியரும் தற்பொழுது வந்து அவர்கள் முதற்கட்ட ஆலோசனை ஈடுபடுவாங்க. அந்த முதற்கட்ட ஆலோசனைக்கு பிறகு வந்து அடுத்தடுத்து அவர்களுக்கு என்னென்ன மாதிரியான சிகிச்சை அளிப்பது, மற்ற நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்து தொடர்ந்து வந்து நடவடிக்கை எடுக்கப்படும். இருவரும் வந்து இப்போ தற்பொழுது ஆலோசனை ஈடுபட்டு ஒவ்வொருவரும் தங்களுடைய கைபேசியில் நேரடியாக அரசுக்கு வந்து தொடர்ந்து தகவலை கொடுத்தவாறும் அவர்கள் என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளார்கள் அது குறித்தும் வந்து அவர்களுக்கு தெரிவித்து வராங்க.
இதுவரை வந்து யார் யாரெல்லாம் வந்து சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள், சிகிச்சையில் வந்து எவ்வளவு பேர் வந்து அதாவது ஆபத்தான கட்டத்தில் இருக்கிறார்கள் என்பது குறித்தும் வந்து மாவட்ட ஆட்சியர் நேரடியாக வந்து காவல்துறை கண்காணிப்பாளரிடம் தெரிவித்து வருகிறார். மருத்துவ சிகிச்சை சட்ட நேரத்துக்கு முன்னே கூட பார்த்தோம், ஒரு காவல்துறையை சேர்ந்த ஒருவர் வந்து பணியில் இருந்த பெண்மணியும் வந்து இந்த கூட்ட நெரிசலில் சிக்கியுள்ளார். தொடர்ந்து வந்து அவருக்கான சிகிச்சையும் வந்து அளிக்கப்பட்டு வருகிறது. ஆனந்தி. ஆனந்தி, எடுத்த உடனே நான் குறிப்பிட்டது 9 பேர் வந்து இங்கே இருந்திருப்பதாக. அதில் வந்து சிறுவர்கள் சிறுமியர்களும் இருக்காங்க. ஒரு குழந்தையை வந்து நேரடியாக நமது காட்சிகளையும் காண்பித்தோம். குழந்தையும் ஒரு குழந்தையும் இருக்கிறது. 10 பேர் இதுவரை வந்து உயிரிழந்திருப்பதாக வந்து அவங்க தகவல் வந்து நேரடியாக வந்து தெரிவித்து வராங்க. அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை சற்று நேரத்துக்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியரிடமும் காவல்துறை கண்காணிப்பாளரோடையும் கேட்ட பொழுது அவர்களும் வந்து இப்போ அதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. நாம் இப்போ இந்த இருக்கை மருத்துவர் அவர் வந்து தொடர்ந்து வந்து இங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை வந்து யார் பணிக்கு, ஏனென்றால் இங்கே ஏற்கனவே வந்து மிக முக்கியமாக தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள நோயாளிகளை வேறு வார்டுக்கு அவர்களை மாற்றுவதற்கான பணியில் ஈடுபட்டு வராங்க. இதில் வந்து இறந்தவர்களை வந்து இப்போ தற்பொழுது அவர்கள் வந்து சடலத்தை வைக்கக்கூடிய அந்த அங்கே கிடங்கிற்கு வந்து தொடர்ந்து கொண்டு செல்றாங்க. இந்த காட்சிகளை தான் ஆனந்தி பார்த்து கொண்டு இருக்கோம். இது ஒரு துயரமான காட்சி. மிக முக்கியமாக வந்து அவர்கள் வந்து இப்போ உறுதி செய்து, அதாவது சிகிச்சை அளிக்க அவர்களால் வந்து தொடர்ந்து முயற்சி செய்தும் அவர்களால் காப்பாற்ற முடியாதவங்க அவர்களை தொடர்ந்து இப்போ அவர்களுடைய உடலை வந்து நேரடியாக அவர்கள் பிரேத கிடங்கிற்கு அவர்கள் கொண்டு செல்றாங்க. இது ஒரு துயர சம்பவம். தொடர்ந்து வந்து மாவட்ட ஆட்சியர் மற்றும் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரும் இங்கே இருக்காங்க. மற்ற நோயாளிகளையும் வந்து அவர்கள் வந்து காப்பாற்ற வேண்டும், அதற்கான பணியிலையும் வந்து அவர்கள் ஈடுபட்டு வராங்க. ஆனந்தி.